அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதிலும் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே சனி பகவானின் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும். எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சூரியனின் மைந்தனாக திகழக்கூடியவர் தான் சனி பகவான். ஆனால் சனி பகவான் முழுமையாக சூரியனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சூரியன் தனது மைந்தனாகவும் பார்க்கிறாருங்க. எனவேதான் சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் யோகத்தை விட்டு விலகி முழுமையாக சப்தமஸ்தானத்தில் நுழைவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. பொதுவாகவே சூரியன் தனது பார்வையில் சனி, ராகு, கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. இந்த கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது என்பதால் இந்த இரு கிரகநிலைகள் இணையும் போதும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை பெற முடியாது. அதே போன்று சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் நுழைந்து சப்தமத்தில் வரும்போதும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை பெற முடியாது. ஏனென்றால் எதிரும் புதிருமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்தபடியே செய்து முடித்து விட்டோம் என்று ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பை பயன்படுத்தி சிறப்பாக மாற்றிவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய வேளையில் எதிர்பாராத வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட மிக மோசமான அஷ்டமஸ்தானமாக பார்க்க முடியாது. எனவே இந்த வேளையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை தொடர்ந்து அஷ்டமத்திற்குள் சனி நுழைவதும் அதே சமயம் திருக்கணிதத்தின்படி சனி அங்கு அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் சூரியன் அங்கு அஷ்டமத்திற்குள் நுழைவதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் ராகுவும் அவர்களுடன் இணைந்திருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 4 கிரக நிலைகள் வலுவாக இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றன. கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மை. எனவே ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல நெருக்கடிகள் நிச்சயமாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனி பகவானும் முழுமையாக கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் தான் அமர்ந்து வருகிறார். அஷ்டமத்தில் மார்ச் 29ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நுழைகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 5 கிரகநிலைகள் சனி, ராகு, கேது, சூரியன், சுக்கிரன், புதன் என 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் இருப்பது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துவது போன்ற விஷயங்கள் அதீதமாக இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது ஜீவனக்காரகராக பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அவரின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பாராத சில தடைகள் வரலாம். அந்த தடைகளை இந்த தருணத்தில் சாதுரியமாக பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட தேவையற்ற அலைச்சலும் எதிர்பாராத சங்கடங்களும் சிரமங்களும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் இந்த தருணத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய
வகையில் பல நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த கிரகநிலைகள் சப்தமத்தில் ஒன்றிணைந்து சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட அவை அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் லாபத்தில் அமர்ந்து தனது பார்வையை மிக வலுவாக 7ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க. 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளையும் தனது சுப பார்வையால் வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் சற்று கட்டுக்குள் வரும். எனவேதான் சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சி, தேவையற்ற வேதனை, அவமானம், துக்கம், துன்பம், அலைச்சல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக மாற்றிக்கொண்டு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் முழு சுபகிரகமான குரு பகவானின் சப்தம பார்வை மிக வலுவாக இந்த கிரகநிலைகளின் மீது பதிவதால் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உறுதியாகவே பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம் என்பதால் நிச்சயமாக கலகம் உண்டு. ஆனால் பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பல நேரங்களில் பல்வேறு வகையான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருக்கக்கூடிய வேளையில் அவற்றில் இருந்து முழுமையாக வெளிவர முடியாமல் பல சிரமத்தையும் சிக்கலையும் அதிகமாக சந்தித்திருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறார். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்கள், நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் இறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இறுதியாகவே எதிர்பார்த்த பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆனால் அதற்காக அதிக அலைச்சலையும் சிரமங்களையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றத்தை நிச்சயம் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் இளமையாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்கு தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள்.